நீயா? இந்தியா. வேணாம் பயப்படாது சும்மா நவுறு போயிட்டு என்ன 20 நாள் ஷூட் இருக்கானு யாரும் மூஞ்சிக்கலாம் அடிச்சிருப்போம். சரி என்ன எப்படி உடைக்கிறது? நீங்களே ஐடியா கொடுங்க எப்படி உடைக்கலாம். ஓகேவா? உடையுமா? இது கையை கை வைக்க தேங்காய் உடைக்கிறோம். இப்படி உடைக்கல தப்பு இல்லை. நம்ம தமிழக முறைப்படி தப்பு கிடையாது. இல்லை ரெடியா? ஒரு 4 தடவை உடைச்சது முடியும். முதல்வன் படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு ஓகேவா? 1 2 சக்சஸ். உள்ள வச்சுக்கீங்க. தேங்காய் உள்ள எது வரைக்கும் இது உடைச்ச தேங்காய் தானப்பா. ஆக்ஷன். ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரியல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணேசன் செட்டில் இருக்கும்போது நடிப்பேன். பட் எனக்கு நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நான் கணேசன் கேட்பேன் சார் இது ஓகேவா? ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை. இது நேரில் பார்க்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன். கணேஷ் சார் இருந்தாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஜெயன் அண்ணா எல்லாருமே பிரச்சனை சின்ன பசங்க தானே, 20 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு, 25 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாத்தையுமே பேசணும். அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்பவே சொன்னாரு சார். அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஓரளவுக்காக அது ப்ரூவ் ஆயிருக்கு. தேங்க்யூ சார். போற பக்கம் பார்த்தா அப்படி இருக்கு. இதான் படத்தோட பூஜை. நீங்க பூஜையில இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு பூஜையில வந்து இவ்வளவு பேர் உட்காந்து பேசி நான் பார்த்தது இல்லை. அதுவே பெரிய விஷயம் கணேஷ். ஆக்சுவலி மிகப்பெரிய பிளஸிங். எல்லாம் வந்துட்டு போயிருவாங்க. ஆக்சுவலி ஆடியோ லான்ச் மாதிரி நடந்துட்டு இருக்கு. நான் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. சார் ரொம்ப சந்தோஷம். கணேஷ் உங்களை அறிமுகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல சலீம் படம் பண்ணும்பொழுது உங்கள் ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும், அதே ஃப்ரெஷ்னஸ் டேரக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முன்னாடி போட்டுருவாங்கல்ல, 20 days கழிச்சு போட்டது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா 20 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு ஏன் அப்படி பண்ணணும்? நம்ம எப்பவுமே வித்தியாசமா தானே பண்ணுவோம். ப்ரொடியூசர் ஏதோ பிரச்சனை இருக்கு கணேஷ். ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரியல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டைரக்டர் லியோவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் லியோ. கடைசியா அஜய் நல்லா இருக்குடா, நல்லா பண்ணியிருக்கேன். நான் படம் பார்த்துட்டேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து 5வது நாள் கால் பண்ணாங்க. 5th day அவங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக லவ் டுடே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும். இந்த படத்தை வந்து வர February மாதம் 20ஆம் தேதி ஆச்சு, February 20th ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே வருது உங்களுக்கு ஓகே தானே? வர February 20 இந்த படம் வர முயற்சி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு
அக்டோபர் மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வசந்தபாலன் சார், குமார், ரத்தகுமார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட ப்ரொடியூசர் ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் 10-15 படம் பண்ணியிருக்கேன் சார். லான்ச் டைமில் வந்து தெலுங்கில் பூஜை போட போகிறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து தெலுங்குலேயே பண்ண போகிறீங்கன்றீங்க. பேரலாக சப்போர்ட் ரொம்ப நன்றி. மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். இது நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட் படம் வந்து அஜய் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இது அஜயோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு 2 படமாவது அஜயும் இல்லாமல் அதை ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நிறைய நியூ டேரக்டர்ஸ், நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா, பரிதி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்கள் ஆக்சுவலி. அண்ட் என்னோட அடுத்த படம் பிச்சைக்காரன் 3யும் அவர் கூட சேர்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் அசோசியேஷன். தேங்க்யூ ஸோ மச். யாராவது மறந்துட்டேன்னா தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷை நீங்கள் வாழ்த்தி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்ததே ஒரு பெரிய பிளஸிங் எனக்கு ஆக்சுவலி. ரொம்ப கண்டிப்பாக ஒரு நிறைய நட்சத்திர பட்டாளத்தோட பண்ணுறீங்கல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பாண்டியராஜன் சார், ராதா, எவ்ரிஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பேரடைஸ் பண்ணி வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய 2வது மேடை மார்கனுக்கு நீங்க கொடுத்த வரவேற்பும் அதுக்கான அங்கீகாரமும் அதுதான் இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் என்னை பார்த்து இவன் அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமான லியோ சார், தேங்க்யூ வெரி மச் சார். விஜயானி சார், நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ப்ரொடியூசர் ஃபாத்திமா மேம் அண்ட் அந்த படத்துக்கான முக்கியமான வேலை செஞ்ச எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை பூக்கி அப்படிங்கிற என்னுடைய 2வது படம் கணேஷ் சார் என்னை நம்பி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் அந்த 20 நாளிலுமே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து சரி ஓகே படத்தில் வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரியே நான் இருந்து நடிச்சு போயிடலாம், கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், பெருசாக எமோட் பண்ணுன்ற மைக்குக்கே பொறுக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த படத்தை நிறைய கொஞ்சம் எமோட் பண்ணும், எப்படி பண்ண போகிறேன், எது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணேசருக்குலாம் செட்டில் இருக்கும்போது நடிப்பேன். பட் எனக்கு நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இந்த கணேசர்கிட்ட கேட்பேன் சார் இது ஓகேவா, ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை இது வந்து கரெக்டாக வருதா வரலையா அப்படின்னும் போது கணேசன் எல்லாத்தையும் பார்த்து ஓகே பக்கா போகலாம் அப்படின் போது சரி என்னை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். பட் கடைசியில் நான் அந்த படம் லைவாக அது எடிட் ஆகி வரும்போது ரொம்ப அற்புதமாக வந்துகிட்டு இருக்கு இந்த படம். அண்ட் இது விஜயானி சார் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எந்த ஒரு ஹிக்கப்போ எந்த ஒரு பிரேக் டவுனும் இல்லாமல். அண்ட் பரதி சார் தேங்க்யூ. இந்த ரொம்ப அழகான வந்து நான் அந்த படத்துக்கு படிக்கும் போதே இதோட ரைட்டிங்கோட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சு, எத்தனை லேயர்ஸ் எத்தனை விஷயம் சட்டிலாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து இப்போ தொடங்கி வச்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் வேலை செய்கிற டைரக்ஷன் டீம், கேமரா டீம், பிரபு, ஸ்வேதா, ஜேசன், வாசுஜி, கணேஷ் சார், ஜெய் சார், உதய்ஜி, கண்ணன் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் பிரகதீஷ் சார் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் சார் பேரை மிஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கு நவீன் அண்ணா அண்ட் சாண்ட்ரா மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ விஜயாண்டனி சார், தேங்க்யூ அஜய், தேங்க்யூ கணேஷ் சார். ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூரில் வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு ஒரு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது, அதுக்கப்புறம் கால் வந்தது.
திடீர்னு விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு கால். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. சரி, நான் கால் அட்டன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு மூவி பண்றோமா, ஸோ அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க எல்லாரும், ஆப்வியஸா இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன். அப்ப கூட எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றோம். ஆக்சுவலி என்னோட ட்ரீம் இது. விஜய் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையில நம்பினீங்களா இல்லையா? இல்ல நான் நம்பிட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் வருது ஃபர்ஸ்ட். சோ அப்ப நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அதான் உண்மையாவே நம்பினாலுமே எப்படி இருக்கும், ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஆமா, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் அவரோட படம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் நம்ம தியேட்டர் போய் பார்த்திருக்கோம், நம்ம அவ்வளவு ரசிச்சிருப்போம். சோ அந்த மாதிரி இருக்கப்ப அவர் கால் பண்றப்போ எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் அவர் அப்ப நேர்ல பார்க்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன். கணேஷ் சார் இருந்தாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டா, ரொம்ப கம்ஃபர்டபுளா சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஜெயண்ணா இருந்தாங்க, எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் நான் நடிச்சேன், எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது, செலக்ட் ஆகுற மாதிரி கால் வந்தது. அப்ப வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு எதுக்கு யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. அம்மா அப்பா அப்புறம் என்னோட ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்ப கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல. உண்மைதான். கிளம்பி வந்து இப்போ ஓகே, பட் இப்பயும் ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒரு லக்கி பர்சன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ. அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தார். எனக்கு பயமா இருக்கும், ஒவ்வொரு தடவை ஷூட் போறப்பவுமே எனக்கு பயமா இருக்கும். தெரியல, எனக்கு எப்பயுமே எல்லா ஷூட் போறப்பமே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும்ல, எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி நடிப்போம், அது எல்லாமே இருக்கும். பட் இங்க வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா எல்லாமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், எல்லாமே வெற்றி படமா அமையணும். கேட்டுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்க கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ வழக்கம் போல துள்ளலான பாடல்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்குங்களே, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மேடை எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய குருநாதரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான். ஸோ அது எல்லா மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன், அது என்னைக்குமே சொல்லிட்டு இருப்பேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அண்ட் பரிதி பிரதருக்கு நிறைய வாழ்த்துக்கள். ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுட்டா நல்ல படங்கள் வர்றது வந்து நின்றும். இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா வயதினருக்கும் மனசு இருக்கு, எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு. பெற்றவங்க பசங்களோட விஷயத்த பெருசா அவங்களோட கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள் வந்து வெளியே காண்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது. ஏன்னா போக போக சரியா போயிடும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, சின்ன பசங்க தானே, 20 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு, 25 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாத்தையுமே பேசணும். அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்த கடத்தணும் நான் ஆழமா நம்புறேன். அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பரிதிபலத்திற்கு என்னுடைய நன்றி. அண்ட் டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர். ஸோ அவரையும் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் பார்க்குறேன். ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் போயிருக்கீங்க நீங்க. சரி, செகண்ட் டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ எனக்கு தெரியாது அவர் தான் டைரக்ட் பண்றாருன்னு. எனக்கு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து பேசுறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விஜய் ஆண்டனி சார் ஆப்வியஸ்லி அவர் இருக்காருன்னு ஓகே, நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தம் எப்பவுமே அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கணேஷ் தான் உங்க காலேஜ் சீனியர் தான் அப்படிங்கிறது. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் சக்தி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரோட ரெனிகுண்டா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது, ஒரு லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றதே கஷ்டம். இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த படத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம், இதோட பிரம்மாண்டமாக தெலுங்குல பண்ண போகிறோம்னு சொல்றது வந்து இரட்டுக்கு மகிழ்ச்சி. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அஜய், யூ ஆர் ஸோ பிளஸ்ட். அண்ட் உங்களோட மார்கன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அறிமுகமாக எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. நன்றி. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு, உங்க கூட நான் தான் நடிக்க போறேன். வந்து 100 வாட்டி பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார். வணக்கம் சார். வணக்கம் பாண்டியராஜன் சார்.
வசந்த பாலன் சார் இருந்தாரு. இங்க ஹாய் வணக்கம் சார். கணேஷ் சந்திரா, கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட் விஷஸ். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அஜய், ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஆல் தி பெஸ்ட். என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஆல்வேஸ் என்னோட விஜய் ஆண்டனி சாருக்கு தான் நான் சொல்ல விரும்பப்படுறேன். பிகாஸ் ஆஃப்டர் சோ மெனி டேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ விஜய் ஆண்டனி சாரோடைய பிளெஸிங்ஸ்ல எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆஃப்டர் சும்ரா டிராவல்ஸ் எனக்கு சரியான ஒரு பிரேக் இன்னும் கிடைக்கல. பட் எனக்கு விஜய் ஆண்டனி சாரோடைய ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றதே எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பிரேக் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஹோப் இந்த ஃபியூச்சர் நீங்க நிறைய நான் மூவிஸ் பண்றதை நீங்க பாப்பீங்க. அண்ட் பாண்டியராஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பாரு. என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் வந்து பாண்டியராஜன் சார் தான் பண்ணாரு அவரோட வீட்டுல. ஞாபகம் இருக்கான்னு தெரியல சாருக்கு. அப்பதான் அந்த போட்டோ ஷூட்டை எப்படி பண்றாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார் நீங்க அந்த வெள்ள வெள்ள கொடையெல்லாம் வச்சு பண்ணீங்க சார். ஸ்கூல் டேஸ்ல அதை நேரா முடிச்சுட்டு பாண்டியராஜன் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் பண்ணாரு. அப்போ சார் வந்து சொன்னாரு, இல்ல இல்ல நீ வந்துட்டு நெக்ஸ்ட் ரேவதி மாதிரி வருவ, நீ வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்பவே சொன்னாரு. சார் அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஓரளவுக்காக அது ப்ரூவ் ஆயிருக்கு. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் a லவ் சப்ஜெக்ட். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் இங்க வந்து தான் டைட்டில் பார்த்தேன். ஸோ இப்ப இருக்கிற ட்ரெயினுக்கு வந்துட்டு இந்த லவ் சப்ஜெக்ட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அண்ட் அஜய், ஐ saw your மார்கன் மூவி. ரொம்ப இன்னசென்ட்டா இருந்துச்சு, எனக்கே ஹார்ட் டச்சா இருந்துச்சு. நானே ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து ஒரு பரிதாபப்பட்ட ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஆக்ட் பண்ணிருந்தீங்க. சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஒரு ஐடியா எனக்கு இல்ல. பட் ஆஃப்டர் ஐ see your மார்கன், you have a talent in you. You have to thankful to your mama Vijay sir. Seriously, you have a blessings from your mama. So all the best wishes, and I'm proud that I'm working in your film under your banner. Thank you so much. Thank you மேம். as a ஹீரோயினா நம்ம ஹீரோயின் இருக்காங்க தனுஷா, உங்களுக்கு நீங்க ஒரு டிப்ஸ் கொடுங்க. This is your first film, Dhanusha. Okay, all the best. நான் என்ன டிப்ஸ் சொல்றது, நானே வந்துட்டு நானும் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு ஆக்டிங் என்னன்னு தெரியாம தான் என்ட்ரி ஆனேன். ஸோ உங்களுக்கு நீங்க எதுவுமே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க. நம்ம யாருமே பார்த்து காப்பி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை பண்ணாதான் அது ரியாலிட்டிக்கா இருக்கும். And be always like this. இப்ப எப்படி இருக்கீங்களோ எப்போ அப்படி இருங்க. That is will be a success for you. Thank you so much. Thank you ma'am.